வணக்கம் ஆஸ்ட்ரோ அருண்ஜி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 அந்த மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் போகாமல் ஒரு கிரகமும் இந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார், வாழ்க்கையில எது மாதிரி ஒரு சம்பவங்கள் நமக்கு முன்னாடி உருவெடுத்து நிற்க போகிறது, எது மாதிரி ஒரு கர்ம பலன் நமக்கு செயல்பட போகிறதுங்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறது துல்லியமாக சயின்டிபிக்கா நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ராசி அதிபதி ஆகிய புதனே பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. ஸோ கன்னி ராசிக்காரங்க நிறைய உத்வேகமா செயல்பட்டு இந்த மாதத்துல நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சாதகமா செஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. குரு 11ஆம் இடத்துல இருக்கிறாருங்கிறது மறந்துடக்கூடாது. உச்ச குருவாக இருந்து 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது லாபங்கள் எடுக்கக்கூடிய படலம் வந்துருச்சு. இதுவரைக்கும் எவ்வளவு முதலீடுகள் செய்து எவ்வளவு முயற்சிகள் செய்த மாணவர்களா இருந்தாலும் சரி, முதலீடு செய்த தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, அதிகமான வேலை இன்புட்ஸ், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேலையில் இருக்கிற உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி, அதோட ரிவார்ட்ஸ், அதோட அனுபவங்கள், அதோட பெனிஃபிட்ஸை அனுபவிக்கக்கூடிய ஒரு படலத்துல இந்த ஜூலை மாதம் ஒரு அடிப்படையான ஒரு மாதமாக இருக்கிறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல செவ்வாய் 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார், தவறு இல்லை. 8க்கு தள்ளி இருக்கிறதுனால 8ஆம் இடத்து வேலை செய்யாம 3ஆம் இடத்து வேலை தான் செய்ய போகுது. அதுவும் நல்லது. ராஜோகாதிபதி ஆகிய சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்க போறாரு, அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வர போறாரு. இது எல்லாமே நல்லது. சனியே 7ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுவது நல்லது. ராகு 6ல இருக்கிறது, கேது 12 இருக்கிறது, எல்லாமே ஓரளவுக்கு அருமையான ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஸோ கன்னிராசிக்காரர்கள் போன ஒரு வருடமாக கஷ்டப்பட்ட ஒரு அமைப்புக்கு இந்த ஜூலை மாதம், அடுத்து வரக்கூடிய 6 மாதம், அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு வரக்கூடிய லாபங்களும் செய்த முயற்சிக்கு அறுவடை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக வரக்கூடிய ஒரு தருணத்துல ஒரு டியூரேஷன்ல இந்த ஜூலை ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷனை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். ராசி அதிபதி வக்ரமாக இருந்தாலும் 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட பெரும் 4 வாரத்துல ஆல்மோஸ்ட் 3 வாரம் அப்படி இருக்கிறது நல்லது. அதுவும் பாத்தீங்கன்னா முதல் வாரம் 11ஆம் இடத்துல இருந்து குருவோட சேர்ந்து இருக்கிறது நம்ம நல்லது. ஸோ பல விஷயங்கள், பல முயற்சிகள் நீங்கள் செய்திருக்கலாம். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 2026 பல முயற்சிகள் செய்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் நிறைய போயிருக்கும். ஆனா இந்த மாதம் கைக்கு வந்துருச்சு சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறதுங்கிறதா நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிறோம். இது பொதுவான ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, ராகு, கேது, குரு வைத்து சொல்லுவதும், மாதம் மாறக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியனை வைத்து நாம ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக கன்னிராசிக்கு சொல்றோம். ஆனா துல்லியமாக நம்ம பார்க்கணும்னா, நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் உங்க ஜாதகத்தை போட்டு நம்ம அப்பாயின்மெண்ட்ல நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத சிங்க் பண்ணி, அதே மாதிரி இப்போ இமீடியட் பாஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ ப்ரெசென்ட் என்ன வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது, அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, ஒரு கிரகம் என்னென்ன டிகிரியில இருக்குதுங்கிறதை துல்லியமாக கணிச்சு, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இப்ப நடக்கக்கூடிய தசைகள் அந்த லக்னத்துக்கு யோகரா இருக்காரா, எது மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பா போயிட்டு இருக்கு, உங்களுடைய கன்னிராசியில பிறக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய நீங்க அஷ்ட நட்சத்திரமா அல்லது சித்திரை நட்சத்திரமா அல்லது உத்திர நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, அந்த கிரக அமைப்புகள் எப்படி உங்க ஜாதகத்துல இருக்கு, ஸ்தானபலம், திக்பலம் எப்படி இருக்கு, எந்த கிரகம் யோகமான அமைப்புல இருக்கு, எந்த கிரகத்துல இருக்கக்கூடிய துறையில நீங்க போனீங்கன்னா விசேஷமா ஜெயிக்க முடியும், எளிதா ஜெயிக்க முடியும், எந்த நேரத்தில் நமக்கு நல்ல நேரம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில நம்ம பார்த்து எந்தவித மூட நம்பிக்கைகள், பரிகாரங்கள், அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம போய் நம்மளுடைய நேரத்தை வீணாக்காமல் நம்ம கர்மா எப்படி செயல்படுது, நமக்கு பாஸ்ட் ஒத்து வருதா, இப்ப ப்ரெசன்ட் எப்படி இருக்கு, நம்மளுடைய சாய்ஸஸ் நமக்கு முன்னாடி என்ன இருக்கு, அதில் எந்த சாய்ஸ் எடுக்கிறது நமக்கு கரெக்டாக வருது, இது பாஸ்டோட
செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலாக நம்மளுடைய சயின்டிஃபிக் விதிக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இப்படியெல்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி டைம் லைன்ஸ், எந்தெந்த நேரத்தில் எது செய்ய முடியும், எந்த நேரத்தில் வேலையை மாற்றலாம், எந்த நேரத்தில் நெக்ஸ்ட் உயர்வு நமக்கு கிடைக்கும், எந்த நேரத்தில் நம்ம உள்நாட்டுக்கு போகலாம், எந்த நேரத்துக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கு, எந்த நேரத்தில் நமக்கு ஒரு உத்தியோக உயர்வு இருக்கு, எந்த புக்தி நமக்கு அடுத்த வர புக்தி நமக்கு யோகமா இருக்கா, எது மாதிரி விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த மாதிரி பெனிஃபிட் வருங்கிறத வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களா இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தரோ அல்லது தொழிலதிபர்களோ பெரும் முதலீட்டாளர்களா இருந்தாலும் சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய முடிவுகளை, முக்கியமான முடிவுகளை எந்த தருணத்துல நம்ம எடுக்கலாம், அது வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகளை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டோம்னா தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற செயல் விரயங்கள், சமய விரயங்கள்லாம் தவிர்த்து நம்மளுடைய கர்மாவை நம்மளுடைய தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை, பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டு வாழ்க்கையில திட்டமிட்டு நம்ம செயல்படும் பொழுது நிறைய நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றோம், தேவையற்ற விஷயங்களை பண்ணி மாட்டிக்கிறோம். ஒரு தப்புக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, விலை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அது என்ன மாதிரி விலை? டைம் வேஸ்ட்டு, 2 இயர்ஸ் என் வாழ்க்கையில போயிருச்சு சாமி, அல்லது இவ்வளோ பணம் நஷ்டம் ஆயிடுச்சு, இது தேவையற்ற மன உளைச்சல்லாம் போய் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லைங்களா? அதெல்லாம் ஃபியூச்சர்ல நம்ம வந்து தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம முடிவுகளை எடுத்து, அது படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, காதல் விஷயமா இருந்தாலும் சரி, திருமண விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தை பேரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, வெளிநாடு உள்நாடு எது மாதிரி விஷயத்துல போகலாம், தொழில போகலாமா, வேலையில போகலாமா, எப்ப நம்ம ஆரம்பிக்கலாம், அது மாதிரி விஷயங்களா இருந்தாலும் சரி, உடல்நல கோளாறுகள் எப்போ சரியாகும், எப்போ எது மாதிரி விஷயங்களை நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், எப்படி இருக்கு நம்மளுடைய குணச்சத்ரு பாவம் எப்படி இருக்கு, வம்பு வழக்குகள்லாம் எப்படி இருக்கு, அதையெல்லாம் எப்ப தீரும், நமக்கு பூர்வீக சொத்து வருமா, நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி இருக்கு, எந்த நேரத்துல நம்ம வந்து டக்குன்னு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம், எப்ப கடன்களை அடைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வயதிற்கும் தகுந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், முடிவெடுக்க முடியாத தருணங்கள், எந்தெந்த மாதிரி நேரத்தில் எது பண்றது நல்லது, நம்மளுடைய தசா புக்தி அந்தர சூக்ஷ்மத்தை எப்படி பார்க்குறோம். தசைங்கிறது வருட கணக்குல, புக்திங்கிறது 3 வருடம் 2 வருடம் அப்படிங்கிற மாதிரி, புக்தி அந்தரங்கிறது 4 மாசம் 6 மாசங்கிற மாதிரி, சூக்ஷமங்கிறது வாரக்கணக்குல. ஸோ இதெல்லாம் பிரித்து பார்த்து ஒரு விஷயமும் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு, பாஸ்ட் வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் எடுக்குமேனால் கண்டிப்பாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தீர்க்கமான சில முடிவுகள் கிளாரிட்டி மூலமாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை எளிதில் வாழ்க்கையில் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.